ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க பிரதாப். அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வரும்போதே ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. ஒரு 6 போலீஸு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ விஓ, தாசில்தார், அப்புறம் ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்டது என்னன்னா, அங்கே ஏன் நீங்கள் தோணுனீங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு அவங்களுக்குலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அப்புறம் அந்த குழியை வந்து திரும்ப பறிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காக நிறைய ஆள்லாம் தேடணும், கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து நீயே பறிச்சு தெரியாப்பா தம்பி அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க, நாங்களே பறிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை வச்சு திரும்ப அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இறங்கி செஞ்சுட்டோங்க. அதில் இருக்க எல்லாத்தையும் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அவங்க அதை ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் என்னமோ ஒரு பானை மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோங்க. பானை தகுடு இன்னும் இருந்துச்சு. உடனே அவங்களுக்கு கால் பண்ணிட்டோம். கால் பண்ணோடனே வந்து என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பெரிய பானை மாதிரி இருக்குங்க, அப்புறம் ஒரு தகுடு மாதிரி இருக்குங்க அப்படின்னும். ஸோ வந்து ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிமேல் யாரும் இங்கே இருக்காதீங்க, இது வந்து இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நாங்கள் வந்து நாளைக்கு வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணணும், அப்புறம் நிறைய ப்ரெஸ்லாம் வந்து இதை பேட்டி எடுத்துட்டு சேனலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. பட் ஆனால் அதில் நாங்கள் வர மாட்டோம். அதாங்க ரியாலிட்டி. ஸோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணோம். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. இதை வந்து அவங்க பார்த்தாங்க, ரெக்கவர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ எங்கள் ஊர் பேர் வெளியே தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இது தெரிஞ்சதால எங்களுக்கு பெருமை. ஆனால் இன்னும் எங்கள் ஊரில் இருக்கவங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்டா இதெல்லாம் தூக்கி இதில் போட்ட, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இந்த வீடியோ போட்டதால போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இன்னும் எனக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் நான் இதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா.